கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய தியானத்துக்காக யாத்திராகமம் 25 அதிகாரம் 8வது வசனத்தையும், யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 16, 17, 20 இந்த வேத பகுதிகளை வாசித்து ஒரு தலைப்பெடுத்து வேத சத்தியத்தை தியானிப்போம். யாத்திராகமம் 25 அதிகாரம் 8வது வசனத்தையும், யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 16, 17, 20 இந்த வேத பகுதிகளை வாசிக்க கேட்போம். அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்தியாவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதியிலிருந்து தேவன், கடவுள், ஆண்டவர் என்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம அறிய வேண்டும் என்பதை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நான் உங்கள் நடுவிலே வந்து வாசம் பண்ணுவேன், நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருப்பதை அந்நாளிலே அறிந்து கொள்ளுவீர்கள். கடவுள் என்று சொல்லி மனிதர்கள் சொல்லுகிறவர்களானாலும், சொல்லுகிற கடவுளின் செயல்கள் எப்படிப்பட்டதாக இருந்தால், அல்லது அந்த கடவுள் எப்படிப்பட்டவராக இருந்தால், அல்லது நம்முடைய வேத புஸ்தகத்தின்படி நம்முடைய தேவன், ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருந்தால் சரியாக இருக்கும் என்பதை தான் இன்றைக்கு இந்த வேத பகுதியில் தியானிக்க போகிறோம். ரொம்ப சுருக்கமாக நம்ம புரிந்து கொள்வதற்கேற்ற விதத்தில், அல்லது நம்ம தெரிந்திருக்கிற காரியத்தை மறுபடி ஒருக்கா கூட நம்ம நினைவுபடுத்துகிறோம் என்று சொல்ல முடியும். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் தலைப்பு, அல்லது கடவுள் எப்படிப்பட்டவராக இருந்தால் கடவுளாக முடியும், அதாவது கடவுள் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியும், அல்லது எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வேத பாட கூட்டத்தினுடைய தலைப்பு. தேவன் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், தேவன் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படின்னா அநேக காரியம் இருக்கு. யோவான் சுவிசேஷம் 17 அதிகாரத்தில் 3வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஒன்றானமே தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 115வது சங்கீதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பைபிள் படி பார்த்தால் இந்த உலகத்தில் பரிசுத்த வேதாகமத்தின்படியாக சிலைகளின் அனுபவங்கள் உள்ளவைகளெல்லாம் கடவுள் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. மனிதர்கள் அப்படி கடவுள் என்று சொல்லி ஏற்று ஆராதிக்கலாம், ஆனால் அவைகள் கடவுளாக இருக்க முடியாது என்பதை குறித்து அந்த வேத பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வாசிங்கள் சங்கீதம் 115. அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலியுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்களிருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகளிருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகளிருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்களிருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த வேத பகுதியிலிருந்து அறிந்து கொள்கிறோம், தேவன் கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த மனித சக்திக்கு அப்பாற்பட்ட எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் இன்றைக்கு உலகத்திலே பெருங்குட்டம் ஜனத்தை அசுத்தாவி, பிசாசு, சாத்தான் என்று சொல்லுகிற அந்த வல்லமையானது உயிருள்ள ஜீவிக்கிற தேவனை குறித்த அறிவை விட்டுவிட்டு தன்னை ஒரு உருவமாய் மாற்றி, அந்த உருவம் இப்படி பல விதங்களிலே செயலற்றதாக இருக்கிற அனுபவத்திலே ஆராதனைக்குரியதாக தன்னுக்கு ஏற்ற விதத்திலே மாற்றிக்கொள்ளுகிறான். இதைத்தான் 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்திலே 4வது வசனத்திலே, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். படைத்த தேவன்
படைப்பாளியாகிய தேவனை மனிதர்கள் ஆராதிக்காதபடிக்கு எப்படியெல்லாம் அதை தடுத்து எவ்வளவு வினோதமான விதத்திலே மனிதர்களுடைய மனக்கண்கள், அந்த ஆத்தும கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாக மனிதர்கள் இன்றைக்கு அந்த சங்கீதம் 115:4 நம்ம வாசிக்கிறது போல இன்றைக்கு மனிதர்களை எவ்வளவு படித்திருந்தாலும், எவ்வளவு ஞானம் இருந்தாலும், எவ்வளவு சம்பாதிக்கக்கூடிய திறமைகள் இருந்தாலும், ஆன்மீகம் என்று வரும்போது அந்த ஆன்மீகத்திலே அவளுடைய வாழ்க்கையிலே அவளுடைய உள்ளான கண்களை சாத்தான் குருடாக்கி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அழகாக சொல்லியிருக்கும். வாசிங்கள் அந்த 2 கொரிந்தியர் 4:4 வசனத்தை வாசிங்கள். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பார்த்தீங்களா, எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு பார்த்தா. இப்படி குருடாக்கப்பட்டவர்கள் தான் செயலற்ற ஒன்றை தேவன் என்று நம்பக்கூடிய இடத்துக்குள் அவன் கொண்டு வந்து வைத்திருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இவைகளை குறித்து விளக்கமாய் நாம் சொல்ல வேண்டியதில்லை. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆகையால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், அப்படி ஒரு 7 குறிப்பை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர். நாங்கள் ஆர்சியில் இருக்கும்போது எங்களுக்கு அப்படி தான் சொன்னாங்க, பேசுகிற ஒரு மனிதனுக்கு பேசுகிற ஒரு தெய்வம் தேவை. காரணம் என்னென்னா, நாங்கள் விக்கிரகங்களை ஆராதித்து கொண்டிருந்தோம். இப்போவும் நம்ம இருக்கிற ஊரில் ஆரோக்கியநாதர் அப்படிங்கிறத ஒரு தெய்வமாக, அவர் ஒரு புனிதராக, அவர் மூலமாய் நம்ம ஆண்டவர்கிட்ட போகலாம், அவர் நமக்காக வேண்டுதல் செய்வார் அப்படிங்கிறதாக இருக்கிறார். மரியாள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆண்டவராக இயேசப்பா பூமியில் பிறப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட மரியாள் அவர்களையும் ஒரு தெய்வீகமானவளாய் தேவன் என்கிற இடத்துல வைக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கு நாங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கோம். இப்படி புனிதர்கள், அந்தோனியார், சவேரியார், இப்படிப்பட்ட சில புனிதர்களாய் ஆர்சி முறைமையின்படி சொல்லப்படுகிறவர்களெல்லாம் நாங்கள் ஆண்டவராக இயேசப்பாவோட முக்கியத்துவம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தோம். ஆனால் அந்த காலகட்டங்களிலே கிருபையாய் சுவிசேஷத்தின் மூலமாய் கர்த்தர் எங்களை சந்தித்து எங்களுடைய மனக்கண்களை பிரகாசிப்பிக்க பண்ணினார். அதற்கு பிற்பாடு அடியாளுடைய குடும்பத்திலே அதிகமானவர்கள், சொல்லப்போனால் ஏறக்குறைய எல்லாருமே அந்த அனுபவங்களை விட்டு வெளியே வருவதற்கு ஏற்ற விதத்தில் கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். நம்முடைய தியானத்துக்கு நேராய்ப்போம். நம்முடைய தேவன் முதலாவது ஜீவனுள்ள தேவன். அந்த ஜீவனுள்ள தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கும்போது, ஆண்டவராகிய தேவன் பார்க்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதான் சொல்லியிருக்கு, இந்த விக்கிரகங்களுக்கு கண் இருக்கும் ஆனால் அவைகள் பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்முடைய தேவனை குறித்து சொல்லும்போது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். நானே கர்த்தர், நான் மாறாதவர், அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன். அநாதி தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தவர். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஜீவிக்கிற தேவன். நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவன். நம்முடைய தேவன் பராக்கிரமமான தேவன். நம்முடைய தேவன் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். கிரகிக்கக்கூடாத காரியங்களை செய்கிற தெய்வம். எல்லாவற்றையும் ஞானமாய் உண்டாக்குகிற தெய்வன். தன்னில் தான் ஜீவனுடையவர். அப்படி நிறைய காரியம் நம்முடைய தேவனுடைய அந்த பகுதியிலிருந்து சொல்லலாம். நமக்கேற்ற விதத்தில் வேதம் நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய தேவன் பார்க்கிறவர். அல்லேலூயா. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது வாசியுங்கள். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு, என்னை காண்பவரை நான் கண்டேன் அல்லவா என்று சொல்லி வாசிங்கள். தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். நீர் என்னை காண்கிற தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன், நான் உங்களோடு உங்களுக்குள் வாசம் பண்ணுவேன் அப்படிங்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? நான் காண்கிற தேவன். பாப்பார், தேவன் காண்கிற தேவன். நல்ல கண்கள் இருக்குது, அக்னிமயமான கண்கள் உடையவர்னு சொல்லியிருக்கு. நம்முடைய தேவனுடைய கண்கள் இரக்கத்தின் கண்கள், கிருபை உள்ள கண்கள்.
நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நிறைய காரியங்கள் கண்கள் அப்படிங்கிறத வச்சே பேசலாம். அப்படி பேசிட்டு போனால் நம்முடைய பைபிள் ஸ்டடி ஒரே குறிப்பில் நின்றோம். இப்போ தேவனுடைய கண்கள் மிகப்பெரிய விசேஷமான அனுபவம் உடையது. வனாந்தரமான அனுபவத்துக்குள் வேதனையோடு வந்த ஆகாரை பார்த்து கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையின் காரியங்களை பேசி அவளுடைய கண்கள் அவளை கண்டது என்று சொல்லி அவள் சாட்சி கொடுக்கிற விதத்திலே கர்த்தர் அவளோடு இடைபடுகிறார். நீரென்கை காண்கிற தேவன். 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே வாசிக்கும் போது 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தால், அவர் நாம் பார்க்கிறது போல பார்க்கிறது இல்லை, தோற்றத்தின்படியாக அவருடைய பார்வை இருக்கிறது இல்லை. வாசிங்கள். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். முகத்தையும் சரீர வளர்ச்சியையும் பார்க்கிறாய். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷர் பார்க்கிறபடி நான் பார்க்கிறதில்லை. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஒரு அருமையான வார்த்தை. இந்த ஒரு வேத குறிப்புக்குள்ளே நாம நின்று பேசினா கூட நிறைய கருத்துக்கள் பேசுவதற்கு இருக்கிறது. நீர் என்னை காண்கிற தேவன். மனுஷர் பார்க்கிறவராக பிரகாரமாய் நான் பார்க்கிறதில்லை. இன்னைக்கு உலகம் சிலரை முக தோற்றத்தின்படி சரீர வளர்ச்சியின்படி பார்க்கிறது. உலக பிரகாரமான படிப்பு, அழகு, அந்தஸ்து, அவளுக்கு இருக்கிற ஞானம், திறமை, இதையெல்லாம் பார்த்து இன்றைக்கு உலகம் அவளை கனம் பண்ணுகிறது, அவளுக்கு மரியாதை கொடுக்கிறது, அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறது. தேவன் சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். பார்க்கிற தேவன். தேவன் நம்மை பார்க்கிறவர். நாத்தான் வேலை குறித்து சொல்லும் போதும் சொல்லுகிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே, நீ அத்திமரத்தின் கீழ் அப்படிதானா இருக்கும் போதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். தூரத்திலிருந்தே கர்த்தர் பார்த்துருவார். ஆண்டவருடைய பார்வைக்கு ஒன்றுமே மறைவாயில்லை. பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் சரி, வானத்துக்கு ஏறினாலும் சரி, பூமியின் கடையாந்தரங்களில் இருந்தாலும் சரி, உம்முடைய பார்வைக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன். ஆண்டவருடைய நம்முடைய தேவன், நம்முடைய இயேசுப்பா காண்கிற ஒரு தேவன், பார்க்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. நம்முடைய வேதனையான நிலவரங்க பார்த்தே தெரிஞ்சிடும். பார்க்கிற ஒரு தேவன். ஆகாரின் வனாந்தர வாழ்க்கையை பார்த்து அவளோடு பேசி அவளோடு இடைபடுகிறார். லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது, எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகிற வழியிலே கள்ளர் கையில் அகப்பட்ட மனுஷனை கண்டு ஆசாரியன் லேவியன் பக்கமாய் விலகி போகிறான். ஆனால் ஒரு சமாரியன் அந்த வழியாய் வந்து அவனை கண்டு அவன் காயங்களுக்கு எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. கண்டு காண்கிற ஒரு தேவன். இன்றைக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் என்னை பார்க்க யாருமே இல்லை, அல்லது ஒருவேளை பாவ வாழ்க்கை நான் செய்கிற வாழ்க்கை யாருக்கும் தெரியாது, அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது. கர்த்தர் நம்மை காண்கிற தேவன். அல்லேலூயா. ஆமாம். நம்முடைய கண்களுக்கு மறைவா எங்கே ஓடுவேன்? நாம் ஒளித்துக் கொள்வதற்கு ஒரு இடமும் கிடையாது தேவனுடைய பார்வைக்கு முன்பாக. எவ்வளோ ஆழமான சுரங்க குழியில் போய் படுக்க போட்டாலும் சரி, அங்கேயே ஆண்டவர் பார்த்துருவார். எவ்வளோ உயர வானத்தில் பிறந்தாலும் அங்கேயே ஆண்டவர் பார்ப்பார். பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கேயே ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பார்க்கிற தேவன், காண்கிற தேவன். தேவனுக்கு கண் பார்வை இருக்கிறது. நான் செய்கிறது யாருக்கும் தெரியாது அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், பாவத்தின் 7 சாட்சிகளில் தேவன் ஒரு சாட்சி. அல்லேலூயா. இப்போ ஆண்டோடைய பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு உணர்வு நமக்கு நல்லா இருக்கணும். தேவனை குறித்த ஒரு அறிவு இருக்கணும். தேவன் காண்கிறவர். எவ்வளோ பெரிய இருளின் அனுபவத்தில் இருந்தாலும் சரி, எல்லாம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். அப்போ முதலாவது நம்முடைய தேவன் பார்க்கிற தேவன். 2, நிறைய விளக்கம் சொல்லலாம். ஒரு 7 குறிப்பை ஷார்ட்டாக பைபிள் ஸ்டடிக்கு ஏற்ற விதத்தில் பேசி முடிப்பேன்.
மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 30லிருந்து 34 வரைக்கும் வாசித்தார். மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 30லிருந்து 34 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா வேத பகுதியை முழுமையா வாசிக்காண்டா, ஓரளவு போதும், புரிகிற அளவுக்கு புரிஞ்சா போதும். கேட்கிற தேவன், அவர் நல்ல செவித்திறன் இருக்கிறது. அல்லேலூயா. சாலமோன் சொல்றார், உன் கண்கள் கவனிக்கிறதாகவும் உடைய செவிகள், அப்படித்தானே சொல்றாரு. ஆமா, உடைய கண்கள் நல்ல ஆண்டவரே கவனிக்கிறதாகவும் உடைய செவிகள் திறந்ததாகவும் என்ன செய்யட்டு இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றார். நம்முடைய லைஃப்லையும் கூட ஆண்டவர் கேட்கிற தெய்வம். எந்த நிலவரத்திலிருந்து ஒரு மனிதன் தேவனை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் அவனுக்கு செவி கொடுக்கிறார். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், 2 நாளாகும் 6:40 வாசிங்க. 2 நாளாகும் 6:40 வாசிங்க. இப்போதும் என் தேவனே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருப்பதாக. திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறதுமா இருக்கு. நம்ம கண்கள் கவனிக்கிறதா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் கண்கள் திறந்ததும் செவிகள் கவனிக்கிறதுமா இருக்கணும். அல்லேலூயா. பாவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவனுடைய காதுகள் நல்ல கவனிக்கிற காதுகள். நம்ம கூப்பிடுற சத்தத்துக்கெல்லாம் தேவன் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய அந்த சத்தம், எளியவர்களுடைய சத்தம், தரித்திரர்களுடைய சத்தம், ஒடுக்கப்படுகிற ஜனங்களுடைய சத்தம், கைவிடப்படுகிற ஜனங்களுடைய சத்தம், அற்பமா எண்ணப்படுகிற ஜனங்களுடைய சத்தம், இப்படி பல விதங்களிலே இந்த பூமியில இல்லாத எளிமையான அவர்களுடைய சத்தங்கள் தேவனுடைய செவிகளில் கிளியரா கேட்கும். ஆபேல் செத்தும் அவனுடைய இரத்தத்தின் சத்தம் தேவனுடைய செவிகளில் கேட்டுச்சு. ஆபேல் ரத்தம் பேசுகிற சத்தம் என்ன செய்துச்சு? கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்ட போது ஆண்டவர் காயினை பார்த்து கேட்கிற, அவன் சகோதரன் எங்கே? சகோதரன் எங்கே? யாருக்குமே அந்த சத்தம் கேட்கல. ஆபேல் ரத்தம் போட்ட சத்தம் கேட்டுச்சா? கேட்கல, செத்து போயிட்டான். ஆனா அந்த ரத்தம் சத்தமிட்டு இருக்கிறது. தனிமையான ஒரு நிலவரத்தில் இருக்கும்போது தான் காயின் அடிச்சு கொள்ளணும், யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த சத்தம் கேட்குது. அல்லேலூயா. திட்டம் போட்டு சில காரியங்களை செய்யும் போது அந்த குறிக்கப்பட்ட மனிதர்கள் செத்துட்டாங்கன்னு நினைப்போம். ஆனா அந்த ரத்தம் சத்தமிடுகிறது. அந்த ரத்தம் சத்தமிடுகிறது. நான் நினைக்கிறேன், ஆண்டோடைய கிருபையினால தாவீது ராஜா திட்டம் போட்டு உரியாவை கொன்ன போது, அவன் இந்த போர்க்களத்து முனையில் செத்த போது அவனுடைய ரத்தம் ஆண்டவரை பார்த்து சத்தமிட்டு இருக்கும். அல்லேலூயா. அந்த சத்தம் ஆண்டவரை பார்த்து பேசி இருக்கும். இப்போ நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை ஆகாப் வஞ்சித்து எடுத்து அந்த நாபோத்தை ஏசபேல் 2 ஆட்களை ஏற்படுத்தி ஜனங்கள் கல்லெறிஞ்சு கொண்ட போது அவனுடைய இரத்தமும் கூட சத்தம் தான் ஆயிட்டு இருக்கிறது. அவனுடைய இரத்தத்தின் சத்தமும் ஆண்டோடைய செவிகளில் ஏறி இருக்கிறது. பாருங்க, நம்முடைய தேவன் கேட்கிறவர். நல்ல காது. அல்லேலூயா. ஆமா, 2 பிச்சைக்காரங்களுடைய சத்தம் ஆண்டவருக்கு செவியில ஏறிற்று. இன்றைக்கு ஏழைகளின் கூப்பிடுதல்கள் நிறைய பேருக்கு கேட்கிறதே கிடையாது. இல்லாதவர்களுடைய சத்தம் சிலருடைய செவிகளில் ஏறுறதே கிடையாது. இப்போ நம்முடைய ஜீவியத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் போதும் சரி, நம்முடைய தேவனை குறித்த அறிவு நமக்கு இருக்கிற காரியத்திலும் சரி, தேவன் கேட்கிறவர். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கு கூட ஆகாரம் கொடுக்கிற தேவன்.
ஒரு காக்கா குஞ்சிக்க சத்தம் கூட ஆண்டோடைய செவியில ஏறும். அந்த சத்தத்தை கூட ஆண்டவராக இயேசப்பா கேட்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய தேவனை குறித்த அறிவில் நமக்கு தேவன் எப்படிப்பட்டவர்னா நல்ல செவித்திறன் உள்ளவர், நல்லா காண்கிற தேவன், நல்ல செவித்திறன் உள்ள தேவன். அல்லேலூயா. ஆபத்தான இக்கட்டான நேரத்தில் நம்ம கூப்பிடும் போது நம்முடைய சத்தங்களுக்கு செவி கொடுக்கிறார். ஆகாரின் மகன் இஸ்மவேல் கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். எலியா சொல்லுகிறார், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். வானத்திலிருந்து அக்கினி இறக்கி தேவன் பெரிய காரியத்தை செய்தார். அல்லேலூயா. எலியாவின் கருத்தான ஜெபத்துக்கு நம்மை போல பாடுள்ள மனிதன் தேவனுடைய பிள்ளைகள் இந்த வேத பகுதிக்கு வரும்போது, இந்த சத்தியத்தை தியானிக்கும் போது நம்ம இவ்வளவாய் தேவனுடைய செவி கேட்க பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்பதை தான் இந்த வேத பகுதி நமக்கு நம்மை உற்சாகப்படுத்துகிற விதத்தில் கற்றுக் தருகிறது. அல்லேலூயா. நல்லா ஜெபிக்க வேண்டும், நல்லா துதிக்க வேண்டும். எவ்வளவாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோமோ அவ்வளவாய் நம்முடைய ஜீவியத்திலே ஆசீர்வாதம் உண்டாகும். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்கிறார். இரண்டாவது, நம்முடைய தேவனுக்கு செவிகள் இருக்கிறது. அந்த செவிகள் நல்லா கவனிக்கிற செவிகளாக இருக்கிறது. மூன்றாவது, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் அடிப்படையிலே, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின்படி, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே போதும். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். நாமும் கர்த்தர் பேசுகிறார். நம்முடைய தேவனுக்கு நல்ல வாய் இருக்கு. அது ஊமையான வாய் கிடையாது, பேசுகிற வாய். நல்லா பேசுவார். அமர்ந்த மெல்லிய சத்தம், மனதுருகி ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், அழாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். கடிந்து கொள்ளுகிற சத்தமுடையவர், எச்சரிக்கக்கூடிய சத்தமுடையவர், கற்றுக் கொடுக்கிற விதத்திலே உபதேசிக்கிற சத்தமுடைய தேவன். மரியாளின் வீட்டிலே வசனங்களை பேசினார், உபதேசங்களை சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறவர், அதிகாரமுடைய சத்தமுடைய தேவன். தேவன் அதிகாரமுடைய சத்தமுடையவர். காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலா இரு என்று சொன்னால் அமைதிப்படுது. நம்முடைய தேவன் சத்தமிடுகிறவர். நல்ல வாய், நல்ல வாய் இருக்கு. அமர்ந்த மெல்லிய சத்தம், ஆறுதலுக்கு ஏதுவாக, துயரங்கள் மாறத்தக்கதாக தேவன் சத்தமிடுகிறார். நம்முடைய தேவன் அழைக்கிறவர், அழைக்கிற சத்தமுடையவர். அல்லேலூயா. நம்முடைய ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து தேவன் அழைக்கிறார். வா. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும், ஞானம் வழி சந்துகளிலே மேடைகளிலே நின்று கூப்பிடுகிறது. அழகா இதில் சொல்லியிருக்கும், ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ அப்படின்னு அழகா சொல்லியிருக்கும். 8 வாசிங்க, 1வது வசனம் வாசிங்க. ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ, அது வழியே இருக்கையுள்ள மேடுகளிலும் நார்சந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர்வாசலின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும். பேதைகளை விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள்.
6வது வசனத்தை வாசிங்க. கேளுங்கள், மெய்ப்பாடான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும், என் வாய் சத்தியத்தை விளம்பும். ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது, என் வாயின் வாக்குகளெல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய சத்தத்தின் அனுபவத்தை தான் இங்க சொல்லியிருக்கு. எவ்வளவு அருமையாய் தேவன் பேசுகிற தெய்வம். பகலுக்கு பகல் வார்த்தை பொழிகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு முழு உலகத்திலும் தேவனுடைய சத்தம் தொனித்துக் கொண்டிருக்கு. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் வனாந்திரத்தில் கோபம் ஊட்டினது போல நீங்க செயல்பட்டு விடாதீர்கள். அப்ப தேவன் பேசுகிற தெய்வம். எந்த மனிதனோடும் பேசுகிறார். கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய மனிதனோடு பேசுகிறார். உண்மை தேவனை ஆராதிக்காம பொய்யான இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லக்கூடிய தேவனை ஆராதிக்கிறவர்களோடு பேசுகிறார். பின்மாற்றக்காரர்களோடு பேசுகிறார். நல்ல ஆவிக்குரிய அனுபவம் இல்லாத தெய்வ ஊழியர்களோடு பேசுகிறார். சபை ஜனங்களோடு கூட பேசுகிறார். நல்ல தெய்வ பிள்ளைகளோடு கூட பேசுகிறார். சோர்ந்து போன நிலவரத்தில் எலியாவை போல இருக்கிறவர்களோடு கர்த்தர் பேசுகிறாங்க. அப்போ மூன்றாவது தேவன் பேசுகிற தேவன். அல்லேலூயா. வாழ்க்கையில அங்கிட்ட யாரும் பேசலன்னு நீங்க கவலைப்படக்கூடாது. நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். பேசிக்கிட்டே இருப்பாங்க. மோசையோடு 40 நாள் மலையில பேசிக்கிட்டே இருந்தாங்க. அல்லேலூயா. வரப்போகிற ராஜ்யத்தை குறித்து பேசக்கூடிய தேவன், நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிற தெய்வம். ஏனோக்கோடு சஞ்சரித்த தெய்வம் பேசினார். இப்போ மூன்றாவது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பேசுகிற தெய்வம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க தான் இதை டெவலப் பண்ணி ஒவ்வொரு குறிப்பையும் ஒரு பெரிய பிரசங்கமா எடுக்கணும். நாலாவது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20-21 வாஸ்தா. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20-21 வாஸ்தா வாசிங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். நல்ல மூக்கு, நல்ல சளி அடிச்சு வாட தெரியாத கேசு, வாசனை தெரியாத கூட்டம் கிடையாது. லேலுயா. இந்த ஜலதோஷம் வந்தா சிலருக்கு மூக்கு அடைச்சிட்டுன்னா வாசனை என்ன செய்யாது தெரியாது. நம்முடைய தேவனுக்கு சளி பிடிக்காது. நல்ல முகருகிற தேவன். லேலுயா அப்படின்னு சொல்லி இது செய்வாங்க. சில பெர்ஃப்யூம் எல்லாம் நம்ம உபயோகப்படுத்தும் போது அந்த பெர்ஃப்யூமுடைய வாசனை நம்ம முகரும் போது அப்படி ஒரு மதுரமாக இருக்கும். சில பெர்ஃப்யூம் எல்லாம் சில வாசனை திரவியங்களை முகரும் போது நமக்கு தலைவலி ஆயிரும். அப்ப நம்முடைய தேவன் முகருகிறவர். ஆதியாகமத்திலே நோவா சுத்தமான மிருகங்களை கர்த்தருக்கு பலியிட்ட போது கர்த்தர் அது சுகந்த வாசனையாக முகந்தார். முகருகிற தெய்வம், நல்ல வாசனை அறிகிற தெய்வம். இதுல என்ன இருக்குது, இதுல என்ன ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரத்தானே செய்யும். அதுக்கு ஒரு வசனத்தை நம்ம ஜோடிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் வரும்போது, யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். ஆமா, தேவன் முகருகிறார். உள்ள சூழ்நிலையில என்ன இருக்கு அப்படி முகந்தே பார்த்துற சொல்ல. 4 நாள் ஆயிட்டப்பா, கல்லை புரட்டினா பாடி அழிகிற வாடை அடிக்கும், ஒரு ஆள் நிற்க முடியாது. லேலுயா. கல்லை புரட்டின மாத்திரத்தில் முகருகிற தேவன் சொன்னார், லாசருவே வெளியே வா. லேலுயா. முகருகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை முகருகிறார். நம்முடைய உள்ளான ஜீவியத்தின் காரியங்களை முகருகிறார். நமக்குள்ளே லாசருவின் அனுபவத்தில் நாளானது நாள் லாசருடைய அந்த கல்லறைக்குள்ளே நாற்றம் எடுக்கிற அனுபவம் உண்டாயிருந்தது போல, நாற்றம் உண்டாயிருக்கிற என்று சகோதரி சொல்லுவது போல நமக்குள்ள இருக்கிற நாற்றங்களையும் கர்த்தர் முகருகிறார். எதற்காக? நம்மை வாசனை உள்ளவளாய் மாற்றும்படி,
நம்முடைய தோல்வியின் காரியங்களை முகருகிறார். பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் அதனால தான் இந்த வார்த்தையை இப்படி சொல்வார். எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி தேவனை அறிகிற அறிவின் வாசனை வீச செய்கிறார். நம்முடைய உள்ளான ஜீவியத்தின் தோல்வியை முகருகிறார், வேதனைகளை முகருகிறார். சுகந்த வாசனையான காணிக்கை பலியை கர்த்தர் முகர்ந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை முகருகிற தேவனாய் இருக்கிறார். நல்ல ஜீவ பலியாய் தங்களை ஒப்பு கொடுக்கும் போது, பிரதிஷ்டை பண்ணும்போது தேவன் அதை முகருகிறார். அதெல்லாம் தேவனுடைய பார்வையிலே சுகந்த வாசனையாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, ஒரு வீட்டில் சமையல்ல நல்ல வாசனை எப்போ உண்டாகும் சொல்லுங்க பார்ப்போம். நல்ல தேங்காய் எண்ணெயில், ஆமாம், நெய்யில் கோழியை பொரிச்சாலோ அந்த பொரிப்பு வாசனை அப்படி ஜம்முன்னு நிற்கும். ரோட்டோரத்தில் போகும்போது தேங்காய் எண்ணெயில் கோழி சிக்கன் 65 பொரிச்சாங்கன்னா அந்த வாசனை அப்படி கும்முன்னு நிற்கும். அல்லேலூயா. நம்மை ஜீவ பலியாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது நம்மை சுகந்த வாசனையாய் முகருகிறார். இந்த விஷயத்திலெல்லாம் கர்த்தருக்காக நம்ம பிரதிஷ்டை பண்ணி அர்ப்பணித்து நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த பகுதிகளிலெல்லாம் தேவன் என்ன செய்கிறாங்க? ஒவ்வொரு நாளும் முகருகிறார். என் மகன் என் மகள் எனக்காக தன்னை இப்படி ஒப்பு கொடுத்தாங்களே அப்படின்னு சுகந்த வாசனையாய் முகர்ந்து நம்மை பழுகி பெருகி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் பழுகி பெருகி ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாற விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு சுகந்த வாசனையாய் இருக்க வேண்டும். முகருகிற தேவனுக்கு நம்ம சுகந்த வாசனையா இருக்கணும், வாடை அடிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. நம்ம ஒரு கதை சொல்லுவோம் உங்களுக்கு. ஒரு தடவை ஒரு வீட்டில் ஒரு ஆடு வங்கு ஆடு ஆயிட்டு, புண்ணெல்லாம் வந்து ஆடு ரொம்ப வங்கு பிடிச்ச ஆடாயிட்டு இறைச்சி கடைக்காரங்களை கூப்பிட்டு வந்து கேட்டால் அவங்க வேண்டான்ட்டாங்க. ஒன்றுமே செய்ய முடியல. வீட்டுக்காரன் ஒரு நொஞ்ச கயரை கொண்டு போய் ஆட்டு கழுத்தில் கட்டி ஒரு ஆற்று பக்கத்தில் போஸ்ட்டில் கட்டி வச்சுட்டான். குளிக்க போகிறவங்க ஆற்றுல அந்த படிக்கரையில் இருந்த போஸ்ட் பக்கத்தில் கட்டி போட்டிருந்தாங்க. ஜனங்கள்லாம் அதை பார்த்துட்டு போக வர இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஆடு அத்து ஓடுது. அதில் நின்னவங்க பார்க்குறாங்க, ஏன் இந்த ஆடு அத்து ஓடுதுன்னு சொல்லி பார்த்தா அந்த ஆடே வங்கு பிடிச்சி வாட உள்ள ஆடு. அந்த ஆட்டு பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரன், பயங்கர வாட உள்ள ஒரு பிச்சைக்காரன் வந்திருக்கான். அந்த வாடை தாங்காம ஆடு அத்து ஓடி இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். தேவன் நம்மை சுகந்த வாசனையாய் முகர வேண்டும். அல்லேலூயா. நாம் அவருக்கு சுகந்த வாசனையான விதத்தில் இருக்கணும். ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்க விரும்பின போது யாக்கோபு தாயால அருமையா ஏசாவை போல ஜோடிக்கப்பட்டு அனுப்பப்பட்ட போது நைசா, நம்ம ஊர் பாஷையில் சொன்ன நைசா, ஈசாக்கு என் மகனே கிட்டே வா என்று சொல்லி அப்படி முகர்ந்து பார்த்தார். பைபிளில் எழுதியிருக்கா, ஏசா தானா, உறங்குற என் மகன் ஏசா தானா, சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறது ஏசா தானா, சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறது ஏசா தானா அப்படின்னு முகர்ந்தார் அப்படின்னு இருக்கு. வாசிங்க அந்த வேத பகுதியை சொல்லி வாசிங்க. அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை, கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையா இருக்கிறது. முகர்ந்து வாசிங்க வாசிங்க. அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை, கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி ரூட்டில் போகும்போது ஏறக்குறை ராமேஸ்வரம் போகும் வரைக்கும் ஒரு நல்ல வாசனை இருக்கும். நல்ல வாசனை இருக்கும். நல்ல அழுகுன மீன் வாசனை நல்லா வேணுமானா திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி ரூட்டை பொறிச்சு தூத்துக்குடி அந்த ஹார்பர் பக்கத்தில் போகும்போது, ஹார்பர் போகிற அந்த ரோட்டிலேருந்து அப்படி ராமேஸ்வரம் ரோட்டை எடுத்துட்டிங்கன்னா
போகிற வழியெல்லாம் நிறைய இடத்துல என்ன வாசனை பார்க்கலாம்? ஆமாம், மீன் வாசனை இல்லை, மீன் அழுகி அந்த வாடை. ஓ மை காட்! நிறைய பேர் மூக்கை பிடிச்சிக்கிட்டே வண்டியில் போவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. சில பூத்தோட்டங்கள் பக்கங்களில் போனால் அப்படி ஒரு ஸ்மெல் வரும், சூப்பராக இருக்கும். அல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து. அப்போ நான்காவது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் முகருகிறவர். அல்லேலூயா! 5 வேதத்திலிருந்து வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதான காரியம் மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30-31 வாசித்தா. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30-31 வாசித்தா. வாசிங்க. 14ஆம் அதிகாரம் 30-31. காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஆமாம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். இப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவன்னு சொன்னால் அவருக்கு என்ன இருக்குது? கை இருக்கு. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனத்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுதலை ஆக்கினதை குறித்து வேதம் சொல்லுது. பலத்த கையினாலும் ஓங்கிய. இப்போ தேவனுடைய கை அற்புதத்தை செய்கிற கை. அமிழ்ந்து போகிற ஒரு மனிதனை தூக்கி நிறுத்துச்சு. அமிழ்ந்து போகிற மனிதனை கர்த்தருடைய கை தூக்கி நிறுத்துச்சு. எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதனுக்கு உதவி செய்கிற கை தேவனுடைய கை. விடுதலையாக்குகிற கை, ஆசீர்வதிக்கிற கை, அரவணைக்கிற கை, தேற்றுகிற கை. அல்லேலூயா! உருவாக்குகிற கை. நிறைய காரியம் எப்படி சொல்லிட்டு போலான்னு நினைக்கிறேன். தேவனுடைய கை மிகப்பெரிய ஆசீர்வாதமான கரம். எஸ்ரா நெகேமியாவுக்கு தேவனுடைய கரம் அனுகூலமாயிருந்தது. தேவனுடைய கை நம்ம கூட இருக்குமானா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா! சில இடங்களில் பார்த்தா தோளில் கை போட்டு பெரியவங்க நடந்து போவாங்க, அது ஒரு கெத்து. அதுபோல தேவனுடைய கை நம்ம மேல இருக்குமானா அது ஒரு கெத்து. அல்லேலூயா! நம்முடைய தேவனுடைய கை பலத்த காரியத்தை செய்யும். அல்லேலூயா! நம்முடைய லைஃப்பில் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம. நம்முடைய தேவனுடைய கைகள் வேலை செய்யும். நம்முடைய தேவனுடைய கைகள் சும்மா இருக்காது. அல்லேலூயா! ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் இன்றைக்கும் கூட இந்த தேவன் எப்படிப்பட்டவர்னு சொல்லும்போது, தேவனுடைய கைகள் எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதனுக்கு உதவி செய்யும். எந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு மனிதனை தூக்கி எடுக்கும். எந்த சூழ்நிலையில் அந்த கரம் அரவணைக்கும். பிள்ளைகளை அணைத்து அப்படின்னு சொல்லியிருக்கு. பிள்ளைகளை அணைத்து ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். 6வது தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால் லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தோம். லூக்கா சுவிசேஷம் 24:15 வாசிங்க. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். அப்படி நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நல்ல கால்கள் உள்ளவர். அல்லேலூயா! நம்முடைய தேவன் நல்ல கால்கள் உள்ளவர். நம்மோடு கூட நடப்பார். எதுக்கு நடக்கிறார்? அல்லேலூயா! நம்மளை உணர்த்தும்படியாக, நம்மளை ஏவும்படியாக, நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும்படியாக, நம்முடைய அறியாமைகள் மாறும்படியாக அப்படியே நம்ம கூட பேசி பேசி நடப்பார். அப்படியே துணையா நடப்பார். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உம்மை தாங்குவேன். ஒரு தெய்வ மனுஷன் கஷ்டமான பாதையில் போன போது ஒரு தரிசனம் பார்த்தார். அந்த தரிசனத்தில் ஒரு ஆண்டவரும் அந்த ஊழியருமாய் நடந்து போகிறது போல கால் தடம் தெரிஞ்சிருக்கு. அப்படி கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு இடுக்கமான கடக்க முடியாத கஷ்டமான பாதை வந்திருக்கு. அந்த பாதையில் பார்த்தா 2 கால்களுடைய தடம் தான் என்ன செய்துச்சு, எல்லா இடத்துல 4
பாதங்களில் தடம் இருந்துச்சு, இங்கே வரும்போது 2 தான் இருந்துச்சு. அப்போ அந்த தெய்வ மனுஷன் கேட்டார், ஆண்டவரே, எல்லா இடத்துலையும் நானும் நீங்களுமா நடந்து வந்தோம், ஆனால் கஷ்டமான இடத்துக்கு வரும்போது நீங்கள் என்ன விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு. ஆண்டவர் சொன்னாங்களாம், அந்த கால் பாதத்தை பார் என்று சொன்னாராம். பார்த்து போய் சொன்னாராம், பார், ஓம் பாதமா ஏன் பாதமா? அவன் சொன்னானா, ஆண்டவரே, இந்த பாதங்கள் பெரிதாக இருக்கிறது உங்களுடைய பாதங்கள் தான். உன்னுடைய இடுக்கமான கஷ்டமான பாதைகள் வரும்போது நான் உன்னை சுமக்கிறேன் அப்படின்னாராம். அதான் சொல்லியிருக்கு, நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிற தெய்வம், ஆட்டுக்குட்டிகளை மடியிலே சுமக்கிற தெய்வம். அல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு கால்கள் இருக்கிறது, நம்முடைய தேவனுக்கு கால்கள் இருக்கு. நம்மோடு துணையா வருவார், சில இடத்துல நம்மளை தூக்கி சுமப்பார். அல்லேலூயா. சுமக்கிற தெய்வன். அவருடைய கால்கள் பயங்கரமான கால்கள். பாழான இடங்களிலே அவருடைய பாதங்கள் எழுந்தருளின. ஆபிரகாம் கால் மிதிக்கிற இடமே ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாய் கொடுக்கப்படுமான ஆண்டவருடைய பாதம் நடக்கிற இடம் எப்படி இருக்கும்? அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தீர்ந்தார். அல்லேலூயா. அவருடைய கால்கள் நடக்கிற கால்கள். 7 பொன் குத்து விளக்கு மத்தியில் உலாவுகிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நெறிந்த நாணல் முறியாமலும் மங்கி எறிகிற திரி அணையாமலும் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் இலக்கறியாமல் கிரியை செய்கிற தெய்வம், நடக்கிற தேவன். அல்லேலூயா. 7 யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16, 17, 20, கொலோசியர் 1:27 வாசி. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16, 17, 20, கொலோசியர் 1:27. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். 20வது வசனத்தை வாசிங்க. நான் என் பிதாவிலும் நீங்கள் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். 7வது கண் இருக்குது. என்ன இருக்கு? கண் இருக்குது, அப்படிதானா? அப்புறம் என்ன இருக்கு? காது இருக்குது. அப்புறம் என்ன இருக்கு? மூக்கு இருக்குது. அப்புறம் என்ன இருக்கு? வாய் இருக்குது. அப்புறம் என்ன இருக்கு? கை இருக்குது. அப்புறம் கால் இருக்குது. எல்லாம் இருக்குது. எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, இந்த தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. எல்லாம் இருக்கிற தேவன் என்னோடு எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். நான் உங்களில் இருப்பதே அந்நாளில் அறிவீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதே அந்நாளில் அறிவீர்கள். நமக்குள்ளே வாழ்கிற தெய்வம். அதற்காகவே தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அதற்காகவே தம்முடைய இரத்தத்தை, எதற்காக? தேவன் வாழ்கிற இடம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. கண்ணுடைய, செவியுடைய, மூக்குடைய, வாயுடைய, கையுடைய, காலுடைய தேவன் வாழ்வதற்காகவே கல்வாரி சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி, அந்த இரத்தத்தினால் உளையான பாவத்தின் அனுபவத்திலே கரைப்பட்டிருந்த நம்மளையே நமக்கு பிடிக்காத அழுக்கான நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே அந்த இரத்தத்தை கொண்டு சுத்தமாக்கினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்திலே சுத்தம் உள்ளவள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் அப்படி உயர பெற்ற இரத்தத்தினாலே நம்முடைய உள்ளான ஜீவியத்திலே நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆத்மாவை கழுவி ஆவி ஆத்மா சரீரத்திலே சுத்திகரிக்கப்பட்ட அனுபவத்தை உண்டாக்கி தேவன் அங்கே வாழ்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய நல்ல தேவன்! எப்படி வாழ்கிறார்?
பரிசுத்தாவியானோர் மூலமாய் நமக்குள்ளே வாழ்கிறார். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு அசுத்தாவி பிடிச்ச ஒரு மனிதனை கண்டுபிடிக்கிறது போல பரிசுத்தாவியினால் கர்த்தர் நமக்குள்ளே வாழ்கும் போது நம்ம அடையாளம் தெரிஞ்சிடும். அல்லேலூயா. ஆமா, பெரிய விஷயம். அசுத்தாவி பிடிச்ச மனுஷன் அலக்களிக்கப்படுகிறான். பரிசுத்தாவியானோரால் நிரப்பப்பட்ட மனிதர்கள் பரிசுத்தமானவர்களாய் தேவனுக்குள்ளே வாழ்கிறார்கள். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? காண்கிறவர், கேட்கிறவர், பேசுகிறவர், முகருகிறவர். ஆமா, கைகளுடையவர், கால்களுடையவர், நமக்குள்ளே வாழ்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படும் போது நாம் நித்தியத்திலே அவரோடு கூட வாழ்வோம். அல்லேலூயா. அவரை போலவே வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.